ஹே கைஸ், ரீசெண்டாக மோட்டர் ஏதாவது கிடைக்குமான்னு மரக்கடை போயிருந்தோம். ஏஎஸ்பி இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது 30 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் இருக்குது. எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு எங்கள் அம்மா ஒரு வீடியோக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னால் இப்படி கொடுக்குறாங்க. இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம வாங்கிட்டு வந்ததெல்லாம் இந்த 3 மோட்டர் தான். இது வந்து 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. நம்ம பேரம் பேசி 30 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அதே மாதிரி இது வந்து டபுள் இது வந்து 150 ரூபா சொல்லியிருந்தாங்க. பேரம் பேசி 130 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். அதே மாதிரி இதுவும் பேரம் பேசலான்னு பார்த்தோம். பட் 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. சரி, இது மோட்டர் போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தா ஸ்பீடாக பபுள் வருது. ஆனால் இதில் ஒரே ஒரு ரீமார்க் என்னென்னா, 2 இது போடுற மாதிரி இருக்குது. இதில் ஒன்று காணோம். பட் பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு ஒர்த்து தான். சரின்னு இதை கழட்டி வச்சுட்டு 30 ரூபாய்க்கு வாங்கினதை மாட்டலான்னு மாட்டி பார்த்தா ஒர்க்கே ஆகலை. இதில் வேறு ஸ்பீட் கண்ட்ரோலரும் இருந்துச்சு, அதுவும் ஒர்க் ஆகலை. இதில் கடைக்காரங்க வேறு சொல்லியிருந்தாங்க, இது 30 ரூபா தான் தம்பி, ஆனால் செமையாக ஒர்க் ஆகுன்ட்டு. போயிருவீங்கடா. சரி பரவாயில்ல, கழுத போய் தொலைதுன்னு விட்டாச்சு. இந்த 150 ரூபாது ஹெவி வோல்ட்டு 100 ரூபா விதைன்னாங்க. சரின்னு கனெக்ட் பண்ணால் நமக்கு மோட்டர் ரன் ஆகிறது, வைப்ரேட் ஆச்சு. இதில் HLM இருக்குது, அது என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரின்னு எடுத்து தண்ணிக்குள்ளே விட்டால் அந்த 100 ரூபா விட கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. பட் ஒர்த்து தான். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். சரி, இந்த 30 ரூபாது நம்மளால் ரெடி பண்ண முடியுமான்ட்டு ஏற்கனவே நான் ட்ரிபிள் இதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். ஐபியை வச்சு ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணலான்ட்டு சுத்தம் பண்ணியாச்சு. 3 இதையும் சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் ரெடி பண்ணிக்கலான்னு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து பார்த்ததில் இந்த 30 ரூபாது வேஸ்ட்டாக போயிடுச்சு. பரவாயில்ல, நமக்கு இன்னும் 2 பேலன்ஸ் நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த 30 ரூபா போனாலும் நமக்கு அவ்வளோ சங்கடம் இல்லை. முன்னாடி தெரியறது எல்லாமே உண்மை இல்லை பேட்டி. இது ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோ தான், யாரும் கமெண்டில் சொல்லக்கூடாது. அரே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா தம்பி? என்னதான் இந்த மோட்டர் கப்பீஸ்க்கு போடலான்னு பார்த்தாலும் டியூப் இவ்வளோ பெருசாக இருந்துச்சு. கட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரல. அதனால் அந்த டியூப்பில் இருக்கிறத கட் பண்ணி இதில் போட்டுக்கலான்னு ஒரு ஐடியாவில் கட் பண்ணி போட்டாச்சு. டியூப் மேலே மிதக்கூடாதுன்ட்டு நம்மக்கிட்ட இருந்த ஆணியை 2 லப்பர் பேண்ட் சுற்றி டைட்டாக உள்ளே போட்டாச்சு. இத்தனை நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த அப்டேட்டாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும்.